ஜெய் வாராகி. என் அன்பு குழந்தையே, என் அன்பு செல்லமே, உனக்கு மிகவும் பெரிய குழப்பத்தில் தவித்து கொண்டிருக்கிறாய். அது என்னவென்று வெளியில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். வெளியில் பார்ப்பவர்களிடம் சிரித்து கொண்டு உள்ளே அழுது கொண்டிருக்கிறாய். யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு மனநிலைமை உனக்கு. யாரிடமாவது சொன்னால் மனதிற்குள் இருக்கும் பாரம் இறங்கும். ஆனால் உன்னுடைய பிரச்சனையோ யாரிடமும் சொல்ல முடியாமல் தவிக்கிறாய். என்ன செய்வது என்று முழி பிதுங்கி போய் அலைந்து கொண்டிருக்கிறாய். என்னதான் இதற்கு முடிவு என்று கூட உனக்கு தெரியவில்லை. ஆனால் இது அனைத்திற்கும் மூல காரணமே பணம்தான். இந்த பணத்தை எப்படி சேர்ப்பது, இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வெளியில் வருவதற்கு நாம் பணத்தை எங்கு போய் கேட்பது என்று கூட உனக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாய். ஆனால் இப்படி ஆகும் என்று உனக்கு தெரியவில்லை. திடீரென்று உன்னை இந்த சூழ்ச்சியில் மாட்டிவிட்டு விட்டார்கள். நீ தவித்து கொண்டிருக்கிறாய். அப்பொழுது உனக்கு ஞாபகம் வரவில்லையா இந்த வாராகியின் நினைப்பு? நீ இந்த வாராகியை நினைத்து ஒரு செயலை செய். நிச்சயமாக நல்ல விதமாக நடக்கும். நீ இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவர வேண்டுமென்றால் இந்த வாராகியை வணங்கு. எப்பொழுதும் நீ இந்த வாராகியை வணங்கியவள். இப்பொழுது ஏன் திடீரென்று உன் மனது விரக்தியாகிவிட்டது? நான் உதவி செய்ய மாட்டேன் என்று நினைத்து விட்டாயா? நிச்சயமாக உனக்கு பண உதவி செய்வேன். உனக்கு சேர வேண்டிய நேரத்தில் உனக்கான பண உதவி கட்டாயமாக வந்து சேரும். உனக்கு எவ்வளவு தேவையோ அதிலிருந்து அதிகமாக கூட உனக்கு கிடைக்கலாம். இந்த வாராகி நிச்சயமாக உதவி செய்வாள். நீ கலங்கி நிற்பது இந்த வாராகிக்கு புரியவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. இந்த வாராகிக்கு அனைத்துமே தெரியும். நீ பணத்திற்காக மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த பணம் கிடைத்துவிட்டால் உன் பிரச்சனைகள் எல்லாம் அனைத்து முடிந்துவிடும். ஆனால் அது எப்படி கிடைப்பது, எங்கிருந்து வாங்குவது என்று தெரியவில்லை. கவலைப்படாதே. உனக்கான நேரம் வரும் பொழுது அது தானாக கிடைக்கும். அதுவரை நீ பிரச்சனையை சமாளித்து கொண்டு வா. நிச்சயமாக உனக்கு தர வேண்டிய நேரத்தில் இந்த பணம் கட்டாயமாக வரும். உனக்கான பொருளாதாரம் நிச்சயம் பெருகும். நீ கவலைப்படும்படி எதுவும் இருக்காது. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இந்த வாராகி தக்க தருணத்தில் உனக்கு பணத்தை தந்து உன்னை இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுவேன். பிரச்சனை என்பது நிரந்தரமில்லை. ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனை நிரந்தரமாக உன் கண்ணிற்கு படுகிறது. அதிலிருந்து விடுபடுவதற்கு வழி தெரியாமல் முழித்து கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக அதற்கும் வழி செய்வாள் இந்த வாராகி. இந்த வாராகியின் குழந்தையை கைவிட்டு தவிக்கவிட்டு அலைபவள் அல்ல இந்த வாராகி. அவளை கரம் குவித்து காப்பாற்றி அணைத்து கொள்பவள்தான் இந்த வாராகி. அது உனக்கும் தெரியும். ஆனால் நீ ஏன் என்னை விட்டு விலகி நிற்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. இந்த வாராகியின் அருகில் வந்து உனக்கு தேவை என்னவோ அதை கூறி பக்தியோடு வணங்கி வா. நிச்சயமாக உனக்கான அனைத்துமே கிடைக்கும். இந்த வாராகி சேர்க்க வேண்டிய நேரத்தில் உனக்கான அனைத்தையும் சேர்த்து வைப்பாள். நீ கவலைப்படாதே. உனக்கு தேவை பணம்தானே? நிச்சயமாக அதை நான் தருவேன். நீ கவலைப்படும்படி எதுவும் நடந்துவிடாது. தற்காலிகமாக வந்த பிரச்சனை காணாமல் போவதற்கும் இந்த வாராகி வழி செய்வாள். ஏதோ ஒரு நேரம் உனக்கு வந்து மாட்டிக்கொண்டு விட்டாய். அதே நேரம் நல்ல நேரமாக அமையும் பொழுது அதிலிருந்து விடுபடவும் செய்வாய். கவலைப்படாதே. எந்த தலைகணமும் இல்லாமல் அமைதியாக வாழ்ந்து உனக்கு கிடைத்த பணத்தை வைத்துக்கொண்டு அமைதியாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நீ இடையில் என்னென்னவோ போட்டு பணம் இருக்கவும் குழப்பி என்னென்னவோ செய்துவிட்டாய். அது உன்னுடைய தலைகணத்தால். நீ அதை நிச்சயமாக செய்யாமல் இருந்திருந்தால் இந்த பிரச்சனை உனக்கு வந்திருக்காது. பரவாயில்லை. இந்த வாராகியை நாடி நீ வந்துவிட்டால் அனைத்து பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட செய்வதுதான் இந்த வாராகியின் முதல் காரணமாக இருக்கும். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ தனி மனுஷி அல்ல. உன் பிரச்சனைகளை நீ தனியாக சமாளிப்பதற்கு இந்த வாராகி துணை நிற்பேன். வாராகியின் உதவியுடன் நீ நிச்சயமாக அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவாய். உனக்கு பணம் நிறைய கிடைப்பதற்கு இந்த வாராகி உதவி செய்வாள். உனக்கு தேவை எது? பணம். அந்த பணம் எவ்வளவு தேவை அதையும் உனக்கு தருவேன். அது நிச்சயமாக கூடிய விரைவில் உன்னை வந்து சேரும். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கவலைப்படாமல் பத்திரமாக இரு. நீ மனதை போட்டு குழப்பிக்கொண்டு எந்த தவறான முடிவுக்கும் சென்று விடாதே. ஏனென்றால் பணம் இருக்கும் பொழுது நீ இருந்தால்தான் அந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபட முடியும். அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். மனதை மட்டும் விட்டுவிடாதே. மனதை வாராகியிடம் வைத்துவிட்டு வாழ்வதற்கான வழியை பார். செய்த தவறுகளுக்காக வாராகியிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்.
அதுவே உனக்கு பெரிய பலனாக இருக்கும். திரும்ப திரும்ப எந்த தவறான செயலுக்குள்ளும் சென்று விடாதே. அப்பொழுது வாராகி கை கொடுக்க மாட்டாள். அதை மட்டும் புரிந்து கொள். இந்த வாராகி உன்னை கை கொடுக்கிறாள் என்றால் நீ நேர்மையாக இருக்கிறாயா என்று தெரிந்த பிறகுதான். அதனால் நீ இனி ஒரு பிரச்சனையிலும் மாட்டிக்கொள்ளாதே. இதிலிருந்து விடுபட நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்வேன். இந்த வாராகியை நம்பிவிட்டாய், நிச்சயம் உனக்கு எல்லாமே நல்ல விதமாக நடக்கும். மிக பெரிய பிரச்சனையிலிருந்து விடுபட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதுபோல் உனக்கான அனைத்தையும் நான் செய்து தருவேன். நீ கவலைப்படும்படி எதுவுமே நடந்து விடாது. நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்வாள். என்றாவது ஒரு நாள் நீ செய்த பூஜை என் மனதில் இருந்து கொண்டுதான் இருக்கும். அதுபோல் என்றாவது ஒரு நாள் உனக்கும் நான் தரவேண்டிய அனைத்தையும் தந்துவிடுவேன். உன்னை இந்த பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி கை கொடுத்து தூக்கிவிடுவேன். அப்பொழுது உனக்கே தெரியும் கை கொடுத்தது யார் என்று. அந்த உணர்வுகளை நான் தருவேன். நீ புரிந்து கொள்வாய், நம் வாராகிதான் கை கொடுத்தாள் என்று. என்றுமே நீ மனிதனாக இருப்பவர்களிடம் இடைவெளி விட்டு பழகி கொண்டிருந்தால் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. நீ அளவுக்கு மீறிய பழக்கத்தால் வந்த வினைதான் இது. அனைவரிடமே பார்த்து பழக வேண்டும். அதை விட்டு அதிகப்படியாக பழகிவிட்டாய். அதனால்தான் உனக்கு இத்தனை பிரச்சனையும். சரி, கவலைப்படாதே. நிச்சயமாக உனக்கான அனைத்தையும் நான் தந்து உன்னுடைய கவலைகளை போக்குவேன். உன் கஷ்டங்கள் நீங்கும். நிச்சயமாக உனக்கு வரவேண்டிய அனைத்து பணங்களும் அனைத்து உதவிகளும் உன்னை தேடி வரும். கவலைப்படாமல் பத்திரமாக இரு. அப்பொழுதுதான் நீ அடைய வேண்டிய இடத்தை அடைய முடியும். நீ அடையும் பொழுது நீ ஆரோக்கியமாகவும் செல்வ செழிப்புடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலை. அதனால் நீ பத்திரமாக இருந்து உன்னுடைய உடல்நிலையை பார்த்துக்கொள். நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும். உனக்கான காலம் இது. அதனால் நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை. தவறாக எந்த செயலையும் செய்துவிடாதே. திரும்ப திரும்ப காப்பாற்றுவதற்கு வாராகி வரமாட்டாள். ஒரு முறை அவர்களுக்கு உதவி செய்துவிட்டால் அதில் எப்படி வாழ்கிறார்கள் என்று அவள் கண் வைத்து பார்த்து கொண்டே இருப்பாள். அப்பொழுதுதான் அவளுக்கு திருப்தியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்வாள். அதனால் நீ எந்த தவறான செயலும் செய்துவிடாதே. உனக்காக வாராகி செய்த உதவி இது. நிச்சயம் உனக்கு பணமும் செல்வ செழிப்பும் கிடைக்கும். அமைதியாக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். அதற்கு இந்த வாராகி உத்தரவாதம் கொடுப்பாள். நல்ல முறையில் வாழ்வதற்கும் நீ நலமுடன் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கும் உன்னால் மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கும் இந்த வாராகி உனக்கு துணை நிற்பேன். நீ நலமுடன் வாழ்வாய். உனக்கான பொருளாதார வசதி நிச்சயமாக உன் அருகில் வந்து சேரும். அப்பொழுது நீயே சந்தோஷப்படுவாய். அதுவே இந்த வாராகிக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக வாழ்வதற்கு வழி பண்ணு. நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு உதவி செய்து காப்பாற்றுவாள். என்றுமே இந்த வாராகி உன் வாராகிதான். கவலைப்படாமல் பத்திரமாக இரு. சந்தோஷமாக இரு. ஜெய் வாராகி.